வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக்டர். நாங்க எப்படி இருக்கணும்? நம்ம நிகழ்ச்சியில ஒவ்வொரு வாரமும் நம்ம உடல்ல வரக்கூடிய பாதிப்புகளும் அண்ட் அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்ஸ் பத்தி பார்த்துட்டு வரோம். அந்த விதத்துல இந்த வாரம் முழுக்க நம்ம பார்க்க போறது பெருங்குடல் மற்றும் மலக்குடல்ல வரக்கூடிய பாதிப்புகள் அண்ட் அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்ஸ் தான். ஸோ அதை பத்தி பேசுறதுக்காக நம்ம கூட சென்னை அப்போலோ ஹாஸ்பிட்டலை சேர்ந்த கோலோரெக்டல் சர்ஜன் டாக்டர் வெங்கடேஷ் முனிகிருஷ்ணன் அவர்கள் இருக்காங்க. வாங்க அவர்கிட்டயே பேசுவோம். வணக்கம் டாக்டர். வணக்கம்மா. ஸோ டாக்டர், நிறைய விஷயங்கள் நாங்கள் பார்த்துருக்கோம், நிறைய டாக்டர்ஸ் எங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. பட் இந்த வாரம் கண்டிப்பாக எங்களுக்கு ரொம்பவே ஒரு யூனிக்கான டாபிக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ முதல்லயே பெருங்குடல் அண்ட் மலக்குடல் இதை பற்றி நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ பெருங்குடல் அப்படின்ற ஒரு விஷயத்தில் என்ன மாதிரியான ஒரு ப்ராசஸ் நடக்குது அண்ட் பெருங்குடல் எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஆர்கன் இன் ஆர் பாடி அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகே, ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சாப்பிட்ற உணவுன்றது வாய் வழியாக சாப்பாட்டு குழாய் வழியாக இரைப்பைக்கு போகுது. இரைப்பையில் இந்த சாப்பாடு டைஜஸ்ட் ஆகுது. டைஜஸ்ட் ஆகி அந்த ஃபுட் உங்களுக்கு சிறுகுடல் வழியாக இறங்கி பெருங்குடலில் அடையுது. சிறுகுடலில் தேவைப்பட்ட சத்துக்கள்லாம் உறிஞ்சப்பட்டு ஒரு லிக்விட் ஃபார்மில் வேஸ்ட் எல்லாம் பெருங்குடலுக்கு வருது. பெருங்குடலோட வேலைன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த வேஸ்ட் மெட்டீரியலை இந்த இருக்கிற ஈரப்பதத்தை உறிஞ்சு சாலிட் ஆக்கி அதை மலக்குடலுக்கு மெல்லமாக தள்ளும். அட் த சேம் டைம் அதை சிறு சிறு பாகங்களாக்கும், செக்மெண்டேஷன் வாங்க. ஸோ தட் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி ஓவர பீரியட் சாப்பிட்றது மலக்குடலுக்கு வர டைம் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 72 மணி நேரம் ஆகுது. ஓகே, ஸோ நம்ம சாப்பிட்டோன்னே உடனே வருதுன்றது நாட் அ ட்ரூ ஃபேக்ட். அன்லெஸ் டயரியா மாதிரி இருந்துச்சுனாக்கா வரலாம். பட் இன் ஜென்ரலே ஒரு 72 மணி நேரம் ஆகும். ஸோ அதனால் பெருங்குடலோட முக்கியமான வேலைகள்னு பார்த்தா ஈரத்தை உறிஞ்சி அந்த ஈரமான வேஸ்ட் மெட்டீரியலை சாலிட் ஆக்கி அதை செக்மெண்ட் பகுதி ஆக்கி அதை பெருங்குடலை மெல்லமாக தள்ளி கொண்டாந்து மலக்குடல் கொண்டாந்து சேர்க்கும். ஸோ மலக்குடல் மலக்குடலோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த வேஸ்ட் மெட்டீரியலில் சேர்த்து வச்சு நம்ம காலையில் எழுந்து காலை கடன் கிடைக்கிற டைமில் ஒரு சென்சேஷன் வரும். அந்த சென்சேஷன் அந்த சென்சேஷன் எப்படி வருதுன்னா அந்த மலக்குடல் ஃபில் ஆகிறதுனால நம்ம மூளைக்கு ஒரு சிக்னல் போகும். அந்த சிக்னல் வந்தோடனே உடனே நம்ம டாய்லெட்டுக்கு போய் உட்காந்து அந்த மலக்குடலில் இறுதி பகுதியில் இருக்கிற தசைகள்லாம் விரிஞ்சு அந்த மலத்தை வெளியே நம்ம கழிக்கிறோம். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். ஓகே, ஸோ டாக்டர் நீங்கள் சொல்கிறீங்க இந்த 72 ஹவர்ஸ்ன்ற ஒரு கணக்கு. பட் எப்போவுமே எல்லாருக்கும் இருக்க ஒரு ரொட்டீன் என்னென்னா, இப்போது முன்னாடி நாள் நம்ம சாப்பிட்டோன்னா ஏர்லி மார்னிங் நம்ம அந்த மலத்தை கழிக்கிறோம். ஸோ இந்த ஒரு ப்ராசஸ் கண்டிப்பாக அந்த 72 ஹவர்ஸ்க்குள்ளே அடங்காது இல்லை டாக்டர்? ஸோ அது எப்படி? அதனால தான் நீங்கள் வர்றது நேற்று சாப்பிட்டதா இருக்கலாம், அது முந்தின நாள் சாப்பிட்டதாகவும் இருக்கலாம், அதுக்கு முந்தின நாள் சாப்பிட்டு தான் இருக்கலாம். ஸோ அகெயின் பார்த்தீங்கன்னாக்கா காலை கடன்ன்றது சில பேருக்கு எவ்ரி டே பாஸ் பண்ணுவாங்க. சில பேருக்கு 2 நாள் ஒரு வாட்டி பாஸ் பண்ணுவாங்க, இல்லாட்டி சில பேர் ஒரு நாளைக்கு 2 தடவை பாஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் as long as இது ரெகுலராக போயிட்டு இருந்தா அது நார்மல். சப்போஸ் ஒரு வாரம் போகலை அப்புறம் நார்மல் ஆகுது, திரும்பி ஒரு வாரம் போகல, அதுதான் பிரச்சனைகள். இல்லாட்டி ஒரே நாளில் 10-15 வாட்டி போகிறாங்க அன்யூஷுவலாக, நாட் த ரெகுலர் சீக்வன்ஸ். அப்போ தான் நம்ம வி ஷுட் பி வரிட் தட் வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குமோ. புரியுதுங்களா? அதனால நார்மல்ன்றது யூஸ்வலாக ஒரு தடவை இல்லை 2 தடவை போகிறது. பட் அகெயின் ஒரு நாளில் 2 வாட்டி போகிறதோ இல்லை ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி போகிறதோ ஸ்டில் நார்மல் as long ரெகுலராக போயிட்டு இருந்தா. ஓகே டாக்டர். சார் அது மட்டும் இல்லை, எல்லாருக்குமே ஒரு பேசிக் நாலேஜ் இருக்குது. அதாவது காலையில் அந்த காலை கடன் அப்படின்ற ஒரு விஷயத்த முடிக்காமல் நம்ம சாப்பிட்டோன்னா அந்த சாப்பாட்டோட ஒரு சத்தே நம்ம உடம்புக்கு ஒட்டாது அப்படின்னு சொல்லுவாங்க. அன்லெஸ் அண்ட் அன்டில் யூ ஃபினிஷ் தட், கிளியர் இட், அது ஒரு ப்ராப்பரான ஒரு ப்ராசஸ் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி பெருங்குடல் அந்த மலமெல்லாம் செக்மெண்ட் ஆகி இறங்கி வந்துட்டுருக்கு, மலக்குடலில் இந்த தேங்கி இருக்குது. அது இல்லாமல் கேஸும் நம்ம டைஜஸ்ட் பண்ண ஃபுட்டு அதை ரிலீஸ் பண்ணுற கேஸ் அது எல்லாமே அந்த பெருங்குடலில் அடங்கி அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் மலக்குடலை மலத்தை கழிக்கும்போது அந்த மலமும் அது கூட சேர்ந்து அந்த காற்றும் பிரியுது. ஸோ அதனால தான் சப்போஸ் அது சரியாக பாஸ் பண்ணல, கான்ஸ்டிபேஷன், மலம் ரொம்ப இறுக்கி வெளியே தள்ள முடியாமல் இருந்துச்சுனாக்கா 3-4 நாள் அது உடனே சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா பேஷண்ட்ஸ் சார் ஃப்ரீயாக இல்லை, அடைச்சிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது, உப்புசமாக இருக்குன்னுவாங்க. ஸோ தட் இஸ் வை யூ டோன்ட் ஃபீல் நார்மல். அதனால் அந்த ஹோல் டே வில் பி டிஸ்டர்ப்ட். ஸோ தட் இஸ் வை இட் இஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம குட் ஹேபிட்ஸ், ஃபுட் ஹேபிட்ஸ், இல்லை குட் லைஃப் ஸ்டைல், நல்ல எக்ஸசைஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம். பிகாஸ் அதெல்லாம் ஒழுங்காக இருந்துச்சுன்னா இது ஆட்டோமேட்டிக்காக ஒழுங்காக நடக்கும்.
கண்டிப்பா. ஸோ நீங்க இப்போ சொன்னதோட வந்து அடுத்த கேள்வி எனக்கு கேட்க தோன்ற விஷயமே இதுதான். ஸோ குட் ஃபுட் ஹேபிட் ஆர் ஹெல்த்தி ஃபுட் ஹேபிட் அப்படின்றது சொன்னாலே வந்து நிறைய ஒப்பீனியன்ஸ் வந்து நிறைய சைட்ல இருந்து வரும். பட் ஆஸ் அ டாக்டர் நீங்க சொன்னா வந்து அது கண்டிப்பா உண்மையா இருக்கும், நீங்க வியூவர்ஸ்க்கு தெரியும். ஸோ ஒரு ஹெல்த்தி ஃபுட் ஹேபிட் அப்படின்னு சொன்னா என்ன நீங்க சொல்லுங்க? ஸோ பேசிக்காக ஹெல்த்தி ஃபுட் ஹேபிட், ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல், நம்ம வாழ்வு முறை ரொம்ப முக்கியம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் ஓடிக்கிட்டே இருக்கோம். ஓடுறோம், இங்கே ஓடுறோம், இங்கே போகிறோம், இன்னும் நிறைய பணம் சம்பாதிக்கணும், நிறைய புகழ் அடையணும், நிறைய வீடு வாங்கணும், லாட் ஆஃப் திங்ஸ். சில பேருக்கு நிறைய பேருக்கு சேவை செய்யணும், என்ன குறிக்கோள் இருக்கும். பட் எல்லாம் நிறைய பண்ணணும் தான் இருக்கும், ரைட்? ஸோ அதனால் என்னென்ன பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இன்னும் ஒழுங்காக செய்ய வேண்டியது ஒன்று, நிறைய ஃபஸ்ட்டு ரிலாக்ஸ்டாக இருக்கணும், மைண்டு கிளியராக இருக்கணும். ரெண்டாவது நிறைய தண்ணி குடிக்கணும். ஒரு நாளைக்கு மினிமம் 2 to 3 liters of water is very important. Okay. And I can challenge பண்ணி சொல்லலாம், 50 to 60% or 70% of the people in Chennai will not be drinking that kind of water. ஒன்று தண்ணி கிடைக்கிறது கஷ்டம், அது வேறு விஷயம், we're not going into that. But 2 லிட்டர் 3 லிட்டர் தண்ணி குடிக்கணுன்றது பெரிய விஷயம். ஸோ ஆனால் முக்கியம், அது அவ்வளோ தேவைப்படுது ஒரு நாளைக்கு 2 to 3 liters. ஸோ நம்ம நிறைய குடிக்கிறோம் சார், நான் ஞாபகம் வரும்போதெல்லாம் குடிக்க, நீங்கள் ஆக்சுவலி அளந்து பார்க்கணும். 1 லிட்டர் பாட்டிலில் பிடிச்சி வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 1 லிட்டர் கூட குடிக்க மாட்டீங்க. ஸோ அது ஏன்னாக்கா நான் என்ன சொன்னேன் ஏற்கனவே, என்ன பெருங்குடலோட வேலை வந்து தண்ணியை உறிஞ்சி ஈரப்பதத்தை உறிஞ்சி மோஷனை ஹார்ட் ஆக்குறது. ஸோ நீங்கள் வந்து தண்ணி நிறைய குடிக்கலைன்னா முதலே ட்ரையாக இருக்கும். ஸோ அதனால் இன்னும் ட்ரை ஆகிடும், அதனால் இன்னும் இறுகி வர்றதுனால இன்னும் கஷ்டப்படுவாங்க. அதனால் நிறைய தண்ணி குடிக்கணும். மூணாவது வந்து ஹெல்த்தி ஃபுட். இப்போதான் நமக்கு சமைக்கிற நேரம் இல்லை, வேலைக்கு போகிறோம், ஓடிக்கிட்டே இருக்கோம், ஒன்று ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றோம், ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றோம், நாட் குட். நிறைய கீரை காய்கறிகள் ரொம்ப முக்கியம். ஃபைபர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்னா அதுதான் மோஷனை ஃபார்ம் பண்ணி நல்லா ஒரு செக்மெண்ட் பண்ணி வெளியில் தள்ளுறதுக்கு. ஸோ நீங்கள் ஃபைபர் கம்மியாக இருந்துச்சுனாக்கா யூ வில் ஹேவ் ப்ராப்ளம்ஸ். ஸோ ஃபுட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், வாட்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபுட்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா சார் முக்கியமான நிறைய பேருக்கு பேஷண்ட்ஸ் கேட்பாங்க, நான்வெஜ் சாப்பிட்லாமா? நான்வெஜ் சாப்பிட்லாம். ஃபிஷ் இது ரொம்ப ஹெல்த்தி, மீன் வகைகள் ரொம்ப ஹெல்த்தி. சிக்கன், ஒயிட் மீட் இஸ் ஆல்சோ வெரி ஹெல்த்தி. ரெட் மீட் எல்லாருக்கும் நமக்கு பிடிக்கும், மட்டன்லாம் சாப்பிட பிடிக்கும், நான் வெஜிடேரியன்ஸ். பட் டெய்லி சாப்பிடணும் பிரச்சனை, வாரத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்ற தப்பு கிடையாது. பட் இன் ஜென்ரல் நிறைய கீரை காய்கறிங்க, மீன், அதெல்லாம் இஸ் வெரி சேஃப். எக் அண்ட் ஆல் இஸ் சேஃப். பட் மோஸ்ட் ஹெல்த் இன்பா ஆப்வியஸ்லி வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். அதை நிறைய சாப்பிடுங்க. ஃபஸ்ட்டுனா சார் ஃபஸ்ட்டு நான் போய் போண்டா வாங்கி சாப்பிட்றேன், அதெல்லாம் பண்ணாதீங்க. ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க, பழம் சாப்பிடுங்க, ஹெல்த்தியும். ஸோ லாட் ஆஃப் வாட்டர், நிறைய தண்ணி குடிங்க, நிறைய வெஜிடபிள்ஸ், நார் சக்த ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க. ரெட் மீட் கம்மி பண்ணுங்கள். ஃபிஷ் அண்ட் சிக்கன் இஸ் ஓகே. அடுத்து என்ன முக்கியமானு பார்த்தீங்கன்னாக்கா உடற்பயிற்சி இஸ் ஸோ இம்பார்ட்டண்ட். டெய்லி வந்து 30 minutes இல்லாட்டி 45 minutes உடற்பயிற்சி எல்லாரும் செய்யணும். வீட்டு வேலை மாத்திரம் செய்கிறது பத்தாது, ஆஃபீஸ்க்கு போகிறது பத்தாது. உங்களுக்குன்னு தனியாக நேரம் ஒதுக்குங்க. அதான் நான் சொல்லுவேன், சார் டைம் இல்லைண்ணா. சார் டைம் அது இல்லைன்னு சொல்லாதீங்க, ஏன்னா ஓடிக்கிட்டே இருப்பீங்க, நிறைய சம்பாரிச்சு வைப்பீங்க, அப்புறம் 50 வயசு உடம்பு சரியானலாம் போவோம், சம்பாரிச்சு வச்ச காசு இது என்ஜாய் பண்ண முடியாது. ஸோ இட் இஸ் ஆல் பார்ட் ஆஃப் த சேம் திங். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னாக்கா இட் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட், நாட் ஓன்லி ஃபார் பெருங்குடல் மலக்கு, எல்லா ஜென்ரல் ஹெல்த்துக்கே. பட் இட் இஸ் ஸோ கனெக்டட். ஸோ அதனால் வந்து நிறைய தண்ணி குடிங்க, நிறைய கீரை காய்கறிங்க சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணாலே நார்மல் மோஷன்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஓகே டாக்டர். ஸோ இப்போ வந்து நம்ம சாப்பிட்ற உணவுலையும் நம்ம வாழ்கிற வாழ்வு முறையிலையுமே வந்து நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்தாலே வந்து நம்ம ஒரு ஹெல்த்தி லைஃப் கொண்டு வரலாம் சார். பட் இந்த சாப்பிட்ற உணவே வந்து இந்த டைஜஷன், இந்த மேஜர் டைஜஷன் பார்ட் வந்து நடக்கிறதே வந்து இந்த லார்ஜ் இன்டெஸ்டைனில் தான். ஸோ இந்த லார்ஜ் இன்டெஸ்டைனில் ஏதாவது ஒரு பாதிப்பு அப்படி வந்தால் நம்ம உடலில் மற்ற இடங்களில் ஏதாவது பெரிய பாதிப்பு வருமா? வரும். வந்து நம்ம ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டிய இந்த டாபிக் எப்படி அணுகலாம்னாக்கா ஃபஸ்ட்டு நம்ம என்ன சிம்டம்ஸ் வரும்னு பார்க்கலாம். ஓகே. சப்போஸ் ஸோ நான் என்ன சொன்னேன்னா உங்களுக்கு நான் சாப்பிட்டுட்டு அது இறங்கி டைஜஸ்ட் ஆகி வேஸ்ட் மெட்டீரியல் வருது. ஸோ ஏதாவது ஒரு பிரச்சனை பெருங்குடலில், ஒருவேளை புண்ணாக இருக்கிறதோ இல்லை ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கிறதோ இல்லை ஒரு கட்டி இருந்தால் இந்த ப்ராசஸ் உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும். ஓகே. ஸோ என்ன சிம்டம்ஸ் வரலான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு பெருங்குடல் பிரச்சனைகள் வரலாம், இல்லாட்டி மலக்குடல் பிரச்சனைகள் வரலாம், பெருங்குடல் மலக்குடல் சேர்ந்த பிரச்சனைகள் வரலாம். ஸோ மோஸ்ட் காமன் சிம்டம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா
மோஷன் போகிற இடத்துல வலி ரொம்ப காமன். தட் இஸ் த மோஸ்ட் காமன் சிம்டம் என்னோட பேஷண்ட்ஸை நான் பார்க்க வர்றதுக்கு. ரெண்டாவது மலை வாயல் வழியாக ரத்தம் கசியறது. ஓகே. மூன்றாவது சீழ் வழியெல்லாம். நாலாவது மோஷன் சரியாக போகல சார், முக்கி போக வேண்டியதாக இருக்குது, இல்லை அடைச்ச மாதிரி இருக்குன்றது. அஞ்சாவது யூ குட் ஹேவ் லூஸாக போகுதுங்க, சளி மாதிரி வருது, அடிக்கடி போகுது, ஒரு 10-15 வாட்டி போகுது. வேற என்ன சிம்டம்? வயிறு உப்புசமாக இருக்குது, வீங்கின மாதிரி இருக்குது. அதுவும் இல்லாமல் சில பேஷண்ட்ஸ் கேன் கம் வித் அனீமியா, அதனால் ரத்த சோகை. இதெல்லாம் ஒரு இண்டிகேஷன் ஆஃப் சம் ப்ராப்ளம் இன் தி வயிற்றுக்குள்ள, முக்கியமாக பெருங்குடல் மற்றும் மலக்குடல் பிரச்சனைகள். ஸோ நம்ம பெருங்குடல் மற்றும் மலக்குடல் பிரச்சனைகள்னு அது அப்புறம் என்னென்ன பிரச்சனை வருதுன்னு அது பார்க்கலாம். பட் இதுதான் மெயின் சிம்டம்ஸ். இந்த மெயின் சிம்டம்ஸ் இருந்துச்சுனாக்கா நார்மலாக என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னாக்கா மெஜாரிட்டி ஆஃப் த பாப்புலேஷன் இந்தியாவில் மொத்தம் இந்தியன் சப்கான்டினென்ட்லேயும் என்ன பிரச்சனை இருந்தாலும் சார் பைல்ஸ் ப்ராப்ளம் சார், அதனால் அது சரியாக போயிடும் அப்படின்னு விட்டுருவாங்க. மெஜாரிட்டி பைல்ஸ் ப்ராப்ளம் தான் இருக்கும். அந்த மைனாரிட்டி இருக்குது பாருங்கள், அதுதான் பிரச்சனை. ஏன்னா அந்த மைனாரிட்டியில் தான் மலக்குடல் மற்றும் பெருங்குடல் புற்றுநோய் இருக்கலாம், பெருங்குடல் இன்ஃப்ளமேஷன் கொலைட்டிஸ்னுவாங்க அதுவாக இருக்கலாம். அப்புறம் மற்ற டைவர்டிகல் டிசீஸ்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. அது மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கலாம். அது இல்லாமல் பெல்விக் ஃப்ளோர் டிஸார்டர்ஸ்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. அது என்ன, இந்த மலக்குடலும் மலக்குடல் சார்ந்த தசைகளும் சரியாக வேலை செய்யாதனால மோஷன் வெளியே தரல. ஸோ தேர் ஆர் மோர் காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸ். சிம்பிளஸ்ட் பார்த்தீங்கன்னா மூலம். பட் ஆனால் மூலத்துக்கும் புற்றுநோய்க்கும் சிமிலர் சிம்டம்ஸ். அதை ஆமாம், அதுக்கு உங்களுக்கு உங்களுக்கு கொஞ்சம் நாலேஜ் இருக்கணும், இல்லாட்டி யூ ஷுட் கெட் டாக்டர்ஸ் ஹெல்ப் டு ஐடென்டிஃபை த ப்ராப்ளம். ஓகே டாக்டர். ஸோ காம்ப்ளிகேஷன்ஸ் என்னென்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்ஸ் எப்படி டாக்டர்? கம்ப்ளீட்லி மெடிக்கேஷன்லேயே க்யூர் பண்ணிடலாமா, இல்லை சர்ஜரி அந்த மாதிரி விஷயங்கள் தான் போய் ஆகணுமா? ஸோ ரொம்ப சிம்பிள். ப்ராப்ளம்னு வந்துச்சுனாக்கா ஏர்லியாக டீல் பண்ணால் சிம்பிளாக முடிஞ்சிடும். ஓகே. லேட்டாக விட்டிங்கனாக்கா யூ வில் ஹேவ் டு டீல் வித் மோர் காம்ப்ளெக்ஸ் இஷ்யூஸ் அண்ட் சர்ஜரி தேவைப்படலாம். ஸோ அது சிம்பிளாக காம்ப்ளெக்ஸான ஐடென்டிஃபை தான் இஷ்யூ. அங்கே தான் நம்ம பொதுமக்களோட ஹெல்ப் நமக்கு தேவை, அவங்களுக்கும் தேவை. ஏன்னாக்கா ஒரு சிம்டம்னு வந்துச்சுனாக்கா அவங்க போய் அதை உதாசீனப்படுத்தாமல் போய் அதை ஒரு ஹெல்ப் வாங்கணும். இல்லாட்டி ஒரு டாக்டரை பார்த்து இதுதான் ப்ராப்ளம், இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டுன்னு கேட்டுக்கணும், இல்லாட்டி என்ன காரணம் தெரிஞ்சுக்கணும். ஓகே ஓகே டாக்டர். ஸோ தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். ஸோ முதல் நாளான இன்னைக்கு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ப்ராசஸ் எல்லாமே ஒரு ஜென்ரல் டிப் கூட எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அது எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நாளைக்கு நம்ம தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசலாம். தேங்க்யூ. ஓகே நேயர்களே, இந்த நிகழ்ச்சியில் முதல் நாளான இன்னைக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. நாளைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பைல்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். Until then, it's bye from ஐஸ்வர்யா.